அதை யாருமா திருடிட்டு போயிருப்பாங்க? யாராவது எடுத்துட்டு ஓடி போயிருப்பாங்களா? வாங்க. அங்க 2 பேரும் தனிமணி இல்ல? நீ இப்போ உடனே குருஜியோட வீட்டுக்கு போயிட்டு அந்த தனிமணி திருடினதை பத்தி சொல்லு. சாரதா, நீ இது நான் இல்லங்க, அம்மா சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க உடனே கோத்வாலோட வீட்டுக்கு போயிட்டு தனிமணி திருடினதை பத்தி சொல்லுங்க. இந்த வாட்டி அவங்க அளவை மீறி போயிட்டாங்க, அவங்களுக்கு ஏத்த தண்டனை கிடைச்சே ஆகணும். சாரதா, சரி தனிமணி முட்டாளுங்க தான், ஆனா அவங்க திருடுங்கல்ல. தங்க கிண்ணத்தை வேற யாரோ திருடி இருக்கணும். நான் எதுவும் கேட்க விரும்பல. என்னோட தங்க கிண்ணம் எனக்கு திரும்ப வேணும். அம்மாவும் அதுதான் சொல்றாங்க, அவங்களுக்கும் அதுதான் வேணும். ஆனா இப்ப நான் என்ன போறேன் நான் போறேன். ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு புதுசா ஒண்ணு வந்து நிக்குது. என்னோட மொழிபெயர்ப்பு வேலை வேற இன்னும் முடியல. குருதேவர் வீட்டுக்கு போனதா சரியா இருக்கும், இல்லைன்னா இவங்க 2 பேரும் என்ன தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க எங்க போறீங்க? அம்மா, ஷர்தா அப்பா உங்ககிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறாரு. வேற எங்க போவேன் சாரதா, தங்க கிண்ணத்தை தேடி தான் போறேன். சரிங்க, போயிட்டு வாங்க. இந்த கிரந்தங்கள் எல்லாத்தையும் எங்க எடுத்துட்டு போறீங்க? திருடுனவனுக்கு சாஸ்திரத்தை பத்தி எடுத்து சொல்லுவேன். இங்க பாரு தம்பி, திருடுற தொழிலெல்லாம் விட்டுடு அப்படின்னு அவனுக்கு உபதேசம் பண்றதுக்கு நிறைய புத்தகம் வேணும்ல, அதுக்குதான் இது. அப்படியா? மொழிபெயர்ப்பு பண்ணதெல்லாம் குருதேவர் கிட்ட காட்டணும், அதுக்குதான் எடுத்துட்டு போறேன். நீங்க சொல்ற எதுவும் நம்புற மாதிரி இல்லையே, ஆனா நம்புறேன். என்ன நம்புனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அப்புறம்
அந்த தனிமணிய பத்தி குருஜி கிட்ட சொல்லுங்க. சரிங்க, கண்டிப்பாங்க. சுவாமியோட துணியெல்லாம் என்னைக்குமே அழுக்கு ஆகவே ஆகாது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு முகூர்த்த நாள். சுவாமியோட எல்லா துணிகளையும் சேர்த்து ஒரே தடவை துவைக்கிறதுக்கு இன்னைக்குதான் சரியான நாள். அதனாலதான் எல்லா துணிகளையும் சேர்த்து இன்னைக்கு துவைச்சிட்டேன். சுவாமிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவர் ரொம்பவே சந்தோஷப்படுவாரு. தனிமணி, 2 பேரும் எங்கடா போய் தொலைஞ்சிங்க? யாரோ கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க, வந்து யாருன்னு பாருங்க. யாரது? யாரது? யார் இங்க வந்து பின்வாசல் கதவை தட்டினது? யாரது? யாரையும் காணுமே. என்ன? ஐயோ, துணியெல்லாம் கிழிச்சிட போகுது. ஏய், போ போ இங்க இருந்து. ஓடு ஓடு. போ போ. இப்படி எல்லாம் சொன்னா நீ போக மாட்ட. உன்னை எப்படி போக வைக்கிறேன் பாரு. இப்ப நீ எப்படி ஓடுறன்னு பாரு. ஓடு ஓடு. என்ன 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 பண்ற நீ? எனக்கு வன்முறை பிடிக்காது. நான் அமைதியை விரும்புறவன். நான் சும்மா உன்கிட்ட விளையாடிக்கிட்டு இருந்தேன். இது பாரு, உனக்கு எவ்வளவு சத்தம் போடணும்னு தோணுதோ போடு, எவ்வளவு வம்பு பண்ணணும்னு தோணுதோ பண்ணு. ஆனா உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இந்த துணிகளை மட்டும் தொட்டுறாத. என்ன? என்னோட வேட்டி. வேண்டாம், விட்டு விட்டு சொன்னா கேளு, விட்டு. ஐயோ தெய்வமே, எனக்கு நல்லா தெரியும் என்னோட சுவாமியை தரிசனம் பண்ண தானே நீங்க வந்திருக்கீங்க. நீங்க வந்ததுக்கு நான் புண்ணியம் பண்ணிருக்கணும். ஏய் வருண்மாலா, நீ என்ன குரங்கு கிட்ட போய் சாமி கிமின்னு பேசிக்கிட்டு இருக்க? துரத்தி விடு. சுவாமி, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த ஈஸ்வரனே குரங்கோட ரூபத்துல நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. இவங்களுக்கு நான் பிரசாதம் கொடுத்தே ஆகணும். இங்க இருந்து போயிடு. போ போன்னு சொல்றேன்ல. முட்டா பசங்களா, என்னடா வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? துரத்தி விடுங்கடா. போங்கடா, போய் துரத்தி விடுங்க. போங்க. இருங்க இருங்க குருவே, துரத்தி விடுறோம். குரங்கு, உன்னை இப்பவே நான் எச்சரிக்கிறேன். ஒழுங்கா ஓடிடு, இல்ல கல்ல விட்டு அடிச்சிருவேன். கடவுளே, குரங்கு வந்து தாக்கிக்கிட்டு இருக்கு. குரங்கு வந்து தாக்கிக்கிட்டு இருக்கு. இது பாரு, குரங்கு குரங்கு, என்னோட வேட்டியை மட்டும் விட்டுரு. அதை கிழிச்சு மட்டும் போட்டுறாத. அது என்னோட பரம்பரை வேட்டி. குருவே குருவே, இந்த வேஷ்டி அவ்வளவு பழசுனா அந்த குரங்கையாவது கிழிக்க விடுங்களேன். கிழிச்சிட்டு அது தானாவே போயிடும். அது போகாது, சும்மா இருங்கடா. ஐயோ ஐயோ, என்னோட பரம்பரை வேட்டி அந்த குரங்கு கிட்ட இருந்து யாராவது காப்பாத்துங்களேன். என் வேட்டியை யாராவது காப்பாத்துங்க. விட்டுரு விட்டுரு, விடு. போயிடுச்சு போயிடுச்சு போயிடுச்சு. தப்பிச்சிடுச்சு. என்னோட பரம்பரை வேட்டி தப்பிச்சிடுச்சு தப்பிச்சிடுச்சு தப்பிச்சிடுச்சு. மகாராஜா, மகாராஜா. சொல்லுங்க மகாராணி சின்னாதேவி அவர்களே. மகாராஜா. அடடே, என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கே. ஆமா மகாராஜா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இங்க பாருங்களேன், கடிதம் வந்திருக்கு. என் பிறந்த வீட்ல இருந்து விருந்தாளிங்க வராங்க. என்ன? ஆ? ஏன் யார் வராங்க மகாராணி சின்னாதேவி? யார் வராங்க? எங்க நாட்டோட பாதுகாப்பு அமைச்சர் சுவாமி சித்ராக்ஷா அவர்களோடது. எங்க நாட்டுல இருந்து ரொம்ப அபூர்வமான விலை மதிப்பான பொருளை அவர் கொண்டு வராராம். அருமை. அப்புறம் என்னோட மாமனார் மாமியார்?
அவங்க வரல மகாராஜா. ச்சே, அவங்களும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அவங்களுடைய வரவேற்புக்கான ஏற்பாடுகளை பண்ணிருக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க. சரிங்க மகாராஜா, பண்ணிடுங்க. நான் இப்ப உடனே வரேன். ஐயோ, என்னோட எல்லா துணியும் எங்க காணாம போச்சு? துணியெல்லாம் எங்க போச்சு? எல்லா துணியையும் திருடிட்டு போயிட்டாங்க. வருண்மாலா, வருண்மாலா, வருண்மாலா போச்சு. சுவாமி என்னாச்சு? வருண்மாலா, ஐயோ ஈஸ்வரா, உங்க துணியெல்லாம். எனக்கு புரிஞ்சிருச்சு சுவாமி. இதெல்லாம் உங்க சக்தியால பண்ணது தானே சுவாமி? எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீ என்ன பேசுற வருண்மாலா? என்னோட சக்தியை பயன்படுத்தி நானே என் துணியை ஏன் திருடணும் வருண்மாலா? ஏன்னா இப்ப உங்க மகத்துவம் ரொம்ப கூடிடுச்சு சுவாமி. இப்ப உங்களோட பழைய துணி எதுவுமே உங்களுக்குள்ள வந்திருக்க இந்த புது சக்தியை கண்டிப்பா தாங்கிக்கவே முடியாது. உண்மையதான் சொல்றேன். இதனாலதான் நீங்களே உங்க மொத்த துணியையும் உங்க சக்தியை வச்சு மாயமாக்கிட்டீங்க. எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சிருச்சு. இனி நீங்க எப்பவுமே காவி துணியை தான் போட போறீங்க. அந்த காவி துணிக்கு தான் சக்தியை பலமாக்குறதுக்கான தன்மை இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஐயோ 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 வருண்மாலா, உன்னை யாரு இப்போ மொத்த துணியும் ஒரே நாள்ல தோச்சு போட சொன்னது? சுவாமி, இன்னைக்குதான் அதுக்கான உகந்த நாள். நான் தான் பார்த்தேனே. காலங்காத்தால குரங்கு வந்து தாக்குச்சு. அதுக்கப்புறம் என் மொத்த துணியும் காணாம போயிடுச்சு. இந்த கோத்துவாலால இங்க ஒரு பிரயோஜனமும் இல்ல. அந்த ஆள் இருக்கும்போது எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னு தான் புரியல. மகாராஜா, மகாராஜா, மகாராஜான்னு உயிரை எடுத்துக்கிட்டு இருப்பான். அவனை என்ன பண்றான் பாரு. மகாராஜா கிட்ட அவனை பத்தி சொல்ல போறேன். அந்த கோத்துவாலை இன்னைக்கு நான் விட போறது இல்ல. விட மாட்டேன், ஐயோ, நிச்சயமா பாத்து. விட மாட்டேன். வணக்கம் குருதேவரே. ஒருவேளை இது ராமகிருஷ்ண வேலையா இருக்குமா? நம்ம துணியை நம்ம கிட்ட இருந்து திருடிட்டு நம்மள வெறுப்பேத்த வந்திருப்பானோ? பண்டித ராமகிருஷ்ணா, சொல்லுங்க குருவே. அந்த பையில என்ன இருக்கு? தினமும் என்ன கொண்டு வருவனோ அதான் இருக்கு. என்ன இருக்கும்? புத்தகங்கள் குருதேவரே. ஓ, அப்படின்னா இவன் என்னோட துணியை திருடலங்கிறது தெளிவாயிடுச்சு. ஆமா, என்ன விஷயம் குருவே? ஏன் நீங்க இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? இப்ப பிரச்சனை என்னன்னா, குருஜிக்கு போட்டுக்க ஒரே ஒரு ஜோடி துணிதான் இருக்கு. எதுக்கு கிண்டல் பண்றீங்க தனிமணி? ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஜோடி ஆடைகளே போதும். இல்ல 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 பண்டித ராமகிருஷ்ணா, தனி என்ன சொல்றான்னா, இப்போ குரு கிட்ட போட்டுக்கிறதுக்கு ஒரு ஜோடி துணி தான் இருக்கு. அவரோட மிச்ச வாழ்க்கையும் இதை வச்சுதான் ஓட்டணும்னு. ஏன் குருவே, நீங்க ஒண்ணு என் அம்மா மாதிரி எதுவும் மௌன விரதத்துல இல்லையே? இல்ல 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 பண்டித ராமகிருஷ்ணா, குரு எந்த விரதத்திலயும் இல்ல. குருவோட மொத்த துணிகளும் திருட்டு போயிடுச்சு. ஏய், என்னது? ஐயோ, கேட்கவே ரொம்ப வருத்தமா இருக்கே. ஆனா இது எப்போ, எங்க, எப்படி, ஏன்? பண்டித ராமகிருஷ்ணா, சொல்லுங்க குருவே. நீ எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்தாத. சரி, ஊத்தல. எனக்கு ஏற்கனவே ரொம்ப பதட்டமா இருக்கு. சரி, அதை விடு. நீ சொல்லு, நீங்க என்ன வேலையா வந்திருக்க? தினமும் வர அதே காரணத்துக்காகத்தான். என்ன காரணம்? நூல்களை மொழிபெயர்ப்பு பண்ணணும் குருவே. உங்களுக்கு மறதி அதிகமாயிடுச்சு. ஒரு பக்கம் உண்மையை சொல்லிட்டாரு. ஓ, வணக்கம் குருமாதா. வணக்கம் பண்டித ராமகிருஷ்ணா. இன்னைக்கு நீங்க சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நான் என்னோட சுவாமிக்காக ரசம் பண்ணிருக்கேன். சாமி ஒரு வாய் எடுத்துக்கிட்ட உடனே அதுக்கப்புறம் உங்களுக்கும் தனிமணிக்கும் பிரசாதமா குடுக்கறேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். உங்க பிரபு, அதாவது உங்க கணவர்னால நான் இப்போ ரசம் குடிக்க போறேன். வருண்மாலா, நீ என்கிட்ட ரசத்தை கூட நான் சாப்பிட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பொறுமையா பண்டித ராமகிருஷ்ணன் கூட உக்காந்து ரசத்தை சாப்பிடுறேன். அப்படியே செய்யற சுவாமி. கொடு. இந்தாங்க. பண்டித ராமகிருஷ்ணா, சொல்லுங்க குருவே. முதல்ல நாம ரெண்டு பேரும் உக்காந்து
ரசத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மொழிபெயர்ப்பு வேலையை ஆரம்பிக்கலாம். முதல்ல உட்காரு. தனிமணி, சொல்லுங்க குருவே. நீங்க என் கூட உள்ள வாங்க. நான் இப்ப வந்துடுறேன். ஆஹா ராமா, ஒரு கஷ்டமான வேலை செய்யறதுக்கு முன்னாடி குடிக்க ரசம் கிடைக்க போகுது. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. வாயமூடு, எப்பவும் சாப்பாட்டு நினைப்பு தான். குருமாதா, குருமாதா. குரு உங்களை வர சொல்றாரு. ஆமா, அது சீக்கிரம் சீக்கிரம் நீங்க போங்க போங்க. சரிங்க, நான் போறேன். சுவாமி, ம். நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? நானா? இல்லையே. வருண்மாலா, எனக்கும் அப்புறம் பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கும் குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. சரிங்க. ஆ, இந்த ஆ, வாங்க வாங்க. இந்தாங்க ஆ, இந்தாங்க. ரசம் வந்துருச்சு. குருவே, அது இல்ல, இது எடுத்துக்கோங்க. ஓ, பண்டித ராமகிருஷ்ணா, எடுத்துக்க, ரசத்தை எடுத்துக்க. சரி 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 குருதேவரே. ஆ, எடுத்துக்க எடுத்துக்க. சுவாமி, தண்ணி. ஆ, என்ன இது வருண்மாலா, நீ எதுக்காக இப்போ தண்ணியை கொண்டு வந்த? தண்ணியை குடிச்சால வயிறு நிரம்பிடும், அப்புறம் ரசத்தை எப்படி குடிக்கிறது? எடுத்துட்டு போயிடு, எடுத்துட்டு போயிடு. ஆனா நீங்க தானே. ஆமா, நான் தான் எடுத்துட்டு வான்னு சொன்னேன். இப்ப சொல்றேன்ல, எடுத்துட்டு போயிடு போ. சரிங்க. இந்த ரசத்தை குடிச்சதுக்கு அப்புறம் உன்னை ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க விட போறதில்ல பண்டித ராமகிருஷ்ணா. எடுத்துக்க பண்டித ராமகிருஷ்ணா. சரிங்க குருவே. எடுங்க எடுங்க பண்டித ராமகிருஷ்ணா, எடுத்துக்கோங்க. குடிங்க குடிங்க ராமகிருஷ்ணா, நல்லா குடிங்க. என்ன பாக்குற? எடுத்துக்க, ரசத்தை எடுத்துக்க, எடுத்து குடி. குடி. எடுத்துக்க எடுத்துக்க எடுத்துக்க. ஆஹாஹாஹாஹாஹா. என்ன ஒரு அற்புதமான ரசம்! குருமாதாவோட கைப்பக்குவம். உம்மா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, ஆ? ரசம் ரொம்ப காரமா இருந்தா உனக்கு பிடிக்குங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. இல்ல குருவே, ரசத்துல எந்த காரமும் இல்லையே. இந்த காரமெல்லாம் நான் சாதாரணமாவே சாப்பிடுவேனே. குருமாதா சரியா பக்குவமான அளவுல தான் காரம் சேர்த்திருக்காங்க. நீங்க வேணா குடிச்சு பாருங்க. குடிங்க குடிங்க. ஆ, ஆ, ஆ.